தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று அன்னையாம் திரு அவையானது புனித தந்தை பியோவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. தந்தை பியோ ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல உரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார். நற்கருணை மீது அளவற்ற அன்பும் மட்டற்ற பற்றும் உடையவராக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தார். தந்தை பியோ 5 காயங்கள் வரம் பெற்ற புனிதராக இன்றும் அவருடைய அருட்பொழிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்களும் இந்த புனிதரின் மூலமாக நற்கருணை மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும், நற்கருணை மீது மட்டற்ற பற்று கொள்ளவும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைத்து வாழ பிரயாசப்படுவோம். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார்: இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார். தந்தை பியோ இறை வார்த்தையின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு உரித்தானவராக மாறினார். இறைவனுடைய உரிமை சகோதரனாக உருமாற்றம் பெற்றார். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், அதன்படி வாழ்ந்தார், தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காகவே அர்ப்பணம் செய்தார். இதே போன்றுதான் நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனோடு நெருங்கிய உறவும் தோழமையும் கொண்டு வாழ நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், தாகம் கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் தொலைபேசிகளுக்கும் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கும் வீணான செயற்பாடுகளுக்கும் வீணான ஆடம்பரங்களுக்கும் தேவையற்றவைகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், நேரத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை வார்த்தை என்று நாங்கள் வரும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் கிறிஸ்து சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இறைவனுடைய சகோதரிகளாக நாங்கள் மாற்றம் பெற இறை வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சியப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இறை வார்த்தையே எங்களுடைய வாழ்வுக்கு விளக்காக இருக்கின்றது. இறை வார்த்தையே எங்களுடைய வாழ்வுக்கு வழியாக இருக்கின்றது. இறை வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்கின்றது. இறை வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறது. இறை வார்த்தையே எங்களை இறைவனோடு ஒன்றிணைத்து செல்லுகின்றது. ஆகவேதான் இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி வாழ இறைவனோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவும். தந்தை பியோ தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக தன்னை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். நற்கருணை முன்பாக நிறைய நேரங்கள் அவர் செலவிட்டார். அதன் மூலமாக அவர் 5 காயங்கள் வரம் பெற்ற புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த புனிதருடைய பாதையிலே நாங்களும் செல்லுவோம். என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நற்கருணை பெற்ற பிற்பாடு என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று அழகிய சபத்தை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த சபத்தின் மூலம் எப்பொழுதுமே அவர் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார். அதே போன்று நாங்களும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இறை வார்த்தையோடு உம்மிடம் நாங்கள் சரணடைகின்றோம். இறை வார்த்தையின் மூலமாக ஒரு உறவை நாங்கள் உம்மோடு இணைத்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் தந்தை பியோவினுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக இறை வார்த்தையின் உள்ளங்களாக ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.